Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C01 கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சி சப்ஜெக்டில் செகண்ட் சாப்டர் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் லூப்பிங் ஆர் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா சாப்டர் 1ல் இருக்க எல்லா டாப்பிக்கும் இன்ட்ரடக்ஷன் 2Cயில் பேசிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சாப்டர் 2லையுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வர வீடியோஸும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். மறந்துடாமல் நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்க நம்ம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சாப்டர் 2ல பார்க்கலாமா? ஸோ லூப்பிங் ஆர் ஐட்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஐட்ரேஷன் அப்படின்னா என்ன, ரிப்பீட்டேஷன் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். ஸோ திரும்ப திரும்ப ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரிப்பீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு செட் ஆஃப் கோட் இருக்குது, ஒரு பிளாக் ஆஃப் கோட் இருக்குன்னா அந்த பிளாக் ஆஃப் கோடை நம்ம திரும்ப திரும்ப ஒரு கண்டிஷனல் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரையும் கூப்பிட்டு ரன் பண்ண வைக்கிறது. ஓகே, ஸோ ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆர் யூஸ்டு டு ரிப்பீட் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் டிபெண்டிங் ஆன் த வேல்யூ ஆஃப் அன் இன்டீஜர் எக்ஸ்பிரஷன். ஓகே, ஒரு பர்டிகுலர் லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கூப்பிடுறது தான் நம்ம ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்வோம். ஸோ சி லாங்குவேஜ் சப்போர்ட் 3 டைப்ஸ் ஆஃப் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். 3 டைப் ஆஃப் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை சி லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணுது. இதை நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 3 டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைல் லூப்பு, டூ வைல் லூப்பு, ஃபார் லூப். இந்த 3 தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த 3 லூப்பை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது இம்பார்ட்டண்டான கொஷினும் கூட. ஸோ ஒவ்வொரு லூப்பும் என்ன, அதோட சின்டாக்ஸ் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராம், சாம்பிள் அவுட்புட், இந்த மாதிரி நீட்டாக போட்டு எழுதுனீங்கனாலே இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு மார்க் வாங்கிட முடியும். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வரையும் தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வைல் லூப் பற்றி பார்க்கலாமா? லூப் அப்படின்னால என்னன்னு சொல்லியாச்சு, திரும்ப திரும்ப ஒரு விஷயம் நடக்கிறது. ஒரு மூவி கூட பார்த்துருப்பீங்க, ஒரு விஷயம் திரும்ப திரும்ப லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை என்னன்னு சொல்லுவோம் வைல் லூப் அப்படின்னா ப்ரீ டெஸ்ட் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கண்டிஷன் இஸ் செக் பிஃபோர் எக்ஸிக்யூஷன். எக்ஸிக்யூட் பண்ண முன்னாடி கண்டிஷனை செக் பண்ண போகிறோம். அதை தான் நம்ம முதல்ல வைல் லூப்பில் பண்ணுவோம். ஸோ இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த லூப் பாடி எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ எவ்வளோ நேரம் எக்ஸிக்யூட் ஆகும்னா அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரையும் திரும்ப 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 ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இது மெயினாக எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறப்ப, இவ்வளோதான் நமக்கு தெரியாதப்ப, லிமிட்டே இல்லாமல் போகிறப்பெல்லாம் இந்த வைல் கண்டிஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சின்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வைல் கண்டிஷன் பிராக்கெட்குள்ளே என்ன கண்டிஷன் எழுதிடணும், தென் எப்பவும் போல் ஓப்பன் கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி லூப் ஆஃப் த பாடி கண்டிஷன்ஸ்லாம் போட்டுட்டு என்ன பாடி எக்ஸிக்யூட் பண்ணணுமோ கொடுத்துரும். எக்ஸாம்பிள் இன்க்ளூட் stdio.h எப்பவும் போல் கொடுத்தாச்சு. இன்ட் மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. முதல்ல இன்டீஜர் ஐ இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு i = 1ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போது அந்த ஐ வைல் லூப் ஓப்பன் பண்ணுறேன். வைல் நெக்ஸ்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா i less than or equal to 5. ஓகேவா? தட் மீன்ஸ் i வந்து less than or equal to 5 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், printf ஐயை பிரிண்ட் பண்ணணும். அடுத்து ஐயை அடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். திரும்ப லூப்குள்ளே போய் திரும்ப ரன் ஆகும். இதுதான் வந்து கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல இது கண்டிஷனுக்கு எழுதியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சொல்கிறேன், கண்டிஷன் என்னென்னா ஐ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்க்குது i = 1. அப்போது 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 நெக்ஸ்ட் லைனில் செக் பண்ணும் எக்ஸிக்யூட் பண்ணி. ஆமாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ அவுட்புட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா 1ன்னு பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து என்ன பண்ண சொல்லும், பிரிண்ட் பண்ணிவிட்டு i++ பண்ண சொல்லுச்சு. அப்போது i++னா i = i+1 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ i+1 அப்படின்னா என்ன, i = ஆல்ரெடி ஐயோட வேல்யூ 1. ஸோ 1 + 1 இப்போ எனக்கு 2ன்னு அர்த்தம். அப்போ திரும்ப என்ன பண்ணும், லூப்குள்ளே போகும். இப்போ என்ன பார்க்கும், 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணும். ஆமானா என்ன பண்ணணும், அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணணும். 2வை பிரிண்ட் பண்ணிடும். இப்போ ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்போ i = i+1. அப்போ 2 + 1 3. இப்போ ஐயோட வேல்யூ என்ன, 3. திரும்ப லூப்குள்ளே போகும். அப்போது 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 பார்க்கும். ஆமாம், அப்போனா என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். அவுட்புட்டில் போய் 3ன்னு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், i++. அப்போது i = 3 + 1 4. ஸோ i = 4ன்னு வச்சுக்கோ. இப்போது திரும்ப போய் லூப்குள்ளே பார்க்குமா, 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணும். ஆமாம், 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. அப்போ அவுட்புட்டில் 4ன்னு பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிவிட்டு ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ i = 4 + 1 5. இப்போ ஐயோட வேல்யூ என்ன, 5. திரும்ப லூப்குள்ளே போகும். ஸோ 5
லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 பார்க்கும். ஆமாம், 5 ஈக்குவல் டு இருக்கிறனால அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அவுட்புட்டில் 5 பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணணும். I ஈக்குவல் டு I + 1. ஸோ 5 + 1 6. நெக்ஸ்ட்டு திரும்ப லூப்குள்ளே போகும். 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணும். இல்லை, ஏன் 6 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. எப்போ என் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ என்ன பண்ணிடணும், நான் லூப்பை ஸ்டாப் பண்ணிட்டு முடிச்சிடணும் என்னுடைய பிளாக் ஆஃப் கோடை. ஓகேவா? ஸோ என்னோட அவுட்புட் என்ன, 1 2 3 4 5 5 தான் என்னுடைய அவுட்புட் கொடுத்துருக்க வைல் லூப்புக்கு. இவ்வளோ தான் வைல் லூப் அப்படின்றது. இப்படி தான் இந்த 4 லைன் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரிப்பீட்டட் ஆகி லூப்பிங்கில் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த சாம்பிள் அவுட்புட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வைல் லூப். ஈஸியாக இருக்கா வைல் லூப் உங்களுக்கு? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ அதோடைய டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணுறப்ப கண்டிஷனை செக் பண்ணுது. ட்ரூவாக இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும், திரும்ப திரும்ப உள்ளே வரும். ஃபால்ஸாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் டூ வைல் லூப். டூ வைல் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் என்ன வித்தியாசம்னா, வைல் லூப்பில் முதல்ல கண்டிஷனை செக் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் தான் ரன் பண்ணுச்சு. அதை ப்ரீ டெஸ்ட் லூப் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் டூ வைல் லூப்புக்கு போஸ்ட் டெஸ்ட் லூப் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் டெஸ்ட் அப்படி போஸ்ட் அப்படின்னா பின்னாடி. அப்போது ஒரு கண்டிஷனை செக் பண்ண முன்னாடி எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ கண்டிஷன் செக்டு ஆஃப்டர் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் தான் கண்டிஷனையே செக் பண்ணும். அதை தான் நம்ம போஸ்ட் டெஸ்ட் லூப் அப்படின்னு சொல்வோம். முதல்ல லூப் ஆஃப் த பாடி ஒரு தடவையாவது எக்ஸிக்யூட் ஆகிடும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலுமே. அதுக்கப்புறம் தான் போய் கண்டிஷனையே செக் பண்ணும். ஓகேவா? ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, மஸ்ட் இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது என் லூப்பை செக் பண்ண வேண்டிய இடத்துக்குலாம் நான் அந்த டூ வைல் லூப் யூஸ் பண்ணுவேன். சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல டூன்றது ஒரு லூப் ஆஃப் த பாடி கொடுத்துரும், முதல்ல ரன் பண்ணிடும். ரன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரே ஒரு கேஸ் ரன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வைல் என்னோட கண்டிஷனை செக் பண்ணும். இதை தான் நம்ம டூ வைல் லூப் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் அதே ப்ரோக்ராம் தான், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்டீஜர் மெயின் இன்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு முதல்ல டூ I ஈக்குவல் டு 1 அந்த I ஈக்குவல் டு 1ன்றதை முதல்ல பிரிண்ட் பண்ணிட்டு I ++ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வைல் லூப்பில் கண்டிஷன் செக் பண்ணும். இப்போ I கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணும். இப்போ முதல்ல ஆன்சர் எனக்கு 1 பிரிண்ட் ஆயிருக்கும். செக் பண்ணுற கண்டிஷனே முதல்ல I இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சா, I ஈக்குவல் டு I + 1ன்னா 2 ஆயிடுமா? அப்போ 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இங்கே இருந்து தான் எனக்கு கண்டிஷனே ரன் ஆகும். ஸோ ஈக்குவல் டு 5னால திரும்ப எனக்கு லூப்குள்ளே போகும். அடுத்து 2ன்னு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் டூ வைல் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு தடவை என்னோட ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையாக ரன் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் கண்டிஷனே செக் பண்ணுச்சு ஒரு லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பாடி ஆஃப் த லூப்பை. ஓகே, ஸோ இவ்வளோ தான். இது டூ வைல் லூப். அதை புரிஞ்சிருச்சா? வைலுக்கும் டூ வைலுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப். For loop எங்கே யூஸ் பண்ணுவோம்? So for loop is a control flow statement that is used to repeatedly execute the block of the code as many times as instructor. ஒரு பர்டிகுலர் டைம் இத்தனை டைம் தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன் வித் டைமோட லிமிட்டோட எல்லாத்தையுமே நம்ம டிசைட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் காமன்லி யூஸ்டு டு ஐட்ரேட் ஓவர் த சீக்வன்ஸ் சச் அஸ் அரே ஆர் லிஸ்ட். ஒரு அரேவையோ லிஸ்ட்டையோ எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அந்த இடத்துல தான் நம்ம மோஸ்ட்லி வைல் லூப் யூஸ் பண்ண மாட்டோம், ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுவோம்னா சின்டாக்ஸ் ஃபார் லூப்குள்ளே தான் இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அப்டேஷன் எல்லாத்தையுமே கொடுப்போம். ஸோ இனிஷியலைசேஷன்ன்றது ஸ்டார்டிங் ஐயோட வேல்யூ, கண்டிஷன்றது எது வரையும் அதோட லிமிட் கொடுக்கணும், அப்டேஷன்றது இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் கொடுக்கறது, தென் கர்லி பேஸ்க்குள்ள பாடி ஆஃப் த லூப் போடுவோம். அதுதான் இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அப்டேஷன், பாடி ஆஃப் த லூப் அப்படின்றது. ஓகே, ஸோ அதுக்கான டயக்ராம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஐ ப்ரோக்ராம் தான் 1 to 5 வரையும் பிரிண்ட் பண்ண போது, பட் ஃபார் லூப்ல கொடுக்க போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேஷ் இன்க்ளூட் stdio.h இன்ட் மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஒரு வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு. ஃபார் லூப்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி இன்டீஜர் வேல்யூ எடுத்துக்கணும்னு சொல்லியும் கொடுக்கலாம், இல்லை ஸ்டார்டிங்லே இன்ட் ஈக்குவல் டுன்னு நீங்கள் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா உள்ளே இனிஷியலைஸ் பண்ணுறதுனால இங்கே தான் மோஸ்ட்லி கொடுக்கணும். இது உங்களுக்கு இப்போ இருக்க கம்பைலர்லலாம் சி கம்பைலர், மாடர்ன் சி கம்பைலர் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரன் ஆகும். ஓகே, ஸோ இது ட்ரூ ரைட் தான், ப்ரோக்ராம் ராங் எதுவும் கிடையாது. ஸோ ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு 1 அதுதான் இனிஷியலைசேஷன். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு
கண்டிஷன். ஸோ I less than or equal to 5 இருக்கணும். தென் இன்க்ரிமெண்ட், நம்ம வைல் லூப்பில் என்ன பண்ணோம், பாடி ஆஃப் த லூப்பில் தான் இது எல்லாத்தையும் எழுதணும், கண்டிஷனை மட்டும்தான் அந்த லூப்புக்குள்ளே எழுதணும். பட் இங்கே ஃபார் லூப் ஆரம்பிக்கிறப்பயே இனிஷியல் பண்ணிடணும், கண்டிஷன் சொல்லிடணும், அப்டேஷன் கொடுத்துடணும், தென் பிரிண்ட் I, அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட்டில் 1 பிரிண்ட் ஆகும். அடுத்து கண்டிஷனை செக் பண்ணும், கண்டிஷனை செக் பண்ணிட்டு ஆமாம் பிரிண்ட் ஆகிடும். அடுத்து I++ போகும், ஸோ 2 போயிடும். அடுத்தடுத்து லூப் உள்ளுக்குள்ளே போய் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அங்கே என்ன சொல்லி கொடுத்தோம்னா அதே தான் இங்கேயும். ஸோ சாம்பிள் அவுட்புட் 1 2 3 4 5 தான். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஃபார் லூப், சிம்பிள். நெக்ஸ்ட் நெஸ்டட் லூப் அப்படின்னு சொல்லுவோம். இது சும்மா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க, 2 மார்க்ஸ்ல தான் கேட்பாங்க. ஸோ நெஸ்டட் லூப் அப்படின்னா ஒரு லூப் இன்சைட் த அனதர் லூப், ஒரு லூப் இன்னொரு லூப்குள்ள இருக்கிறது நெஸ்டட் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த இன்னர் லூப் எக்ஸிக்யூட்டட் கம்ப்ளீட்லி ஃபார் ஈச் ஐட்ரேஷன் ஆஃப் த அவுட்டர் லூப். அவுட்டர் லூப் எத்தனை தடவை உள்ள போய்கிட்டே இருக்கோ எல்லா இடத்துலையும் இன்னர் லூப்பும் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஆஷ் இன்க்ளூட் stdio.h int main முதல்ல ஃபார் int I equal to 1, I less than or equal to 3, I++ அப்படின்னா அதுக்குள்ள ஒரு ஃபார் கண்டிஷன், ஃபார் j equal to 1, j less than or equal to 3, j++. ஓகேவா? ஸோ பிரிண்ட் ஆஃப் ஐயும் ஜேயும் சேர்த்து பிரிண்ட் பண்ணணும். இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நெஸ்டட் லூப்ஸ் வந்து வரும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நெஸ்டட் லூப்புக்கு. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் லூப் இருக்கு. வைல் லூப் ஒன்று, டு வைல் லூப் ஒன்று, ஃபார் லூப் ஒன்று. ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். மூணையுமே சிம்பிளாக வாட் இஸ் வாட்னு எழுதிட்டு அதுக்கான சின்டாக்ஸ், தென் ப்ரோக்ராம், எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம், தென் சாம்பிள் அவுட்புட் நீட்டாக போட்டு எழுதினாலே இந்த கொஸ்டினில் மேக்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் உங்களுக்கு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் பற்றி சொல்லித்தரேன். மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.